பர்வா பைங்கன். சப்பாத்திக்கு ஒரு சப்ஜி. வேர்க்கடலை, ஜீரகம், தனியா மூணையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறோம். கத்திரிக்காயை காம்புக்கு எதிர்பக்கமாக 4 கட் பண்ணி இந்த மாதிரி பகிர்ந்து வச்சிடுறோம். நம்ம பொடிச்சுன்னு வந்த மசாலாவில் ஆம்ச்சூர், உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி அத்தனையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி இந்த கத்திரிக்காயில் ஃபில்லப் பண்ணி ஒரு பேனில் அதை கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை வேக விடுறோம். இன்னொரு பேனில் பட்டை, பெருஞ்சீரகம், 2 பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, 2 பெரிய தக்காளி அத்தனையும் சாட்டே பண்ணி அதில் உப்பு, காரம், தனியா, ஜீரகப்பொடி, கரம் மசாலா பொடி அத்தனையும் சேர்க்குறோம். அதில் 1 டம்ளர் தண்ணீர் விடுறோம். இந்த கிரேவி ரெடியானதும் இந்த கத்திரிக்காய் வெந்துருத்தான்னு பார்த்து அதை இதில் மிக்ஸ் பண்ணால் நம்மளுடைய பர்வா பைங்கன் தயார்.